படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இன்னும் சொல்லலாம் பயங்கரமா தான் இருக்கு. பயம் கொடுக்குற மாதிரியும் இருக்கு. ஒரு ஏலியனை வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ஸ்டோரி ஒன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா சூரியனே இல்லாத ஒரு சோலார் சிஸ்டத்துல நம்ம கல்யாணம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சூரியனை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அதுக்கு எப்படியாவது இந்த சோலார் சிஸ்டம் விட்டு சூரியன் இருக்கிற சோலார் சிஸ்டத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்ரை பண்றாங்க. இந்த சோலார் சிஸ்டத்துல அவ்வளவு லேசா யாரும் இந்த சோலார் சிஸ்டத்துக்கு போக முடியாது. அதே மீறி அவங்க போனா அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ்ஷிப் கிடைக்கும். இந்த சுச்சுவேஷன்ல கதாநாயகி இருக்கும்போது ஒரு டீம் அவங்க கிட்ட ஒரு ஸ்பேஸ்ஷிப் வச்சுக்கிட்டு நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு போகலாம், அங்க பெரிய ஸ்பேஸ்ஷிப் இருக்கு சொல்லிட்டு சோலார் சிஸ்டத்துக்கு போறாங்க. அங்க ஒரு ஸ்பேஸ்ஷிப் ஆளே இல்லாம இருக்கு. அங்க இருக்கிற கிரையோஜெனிக் பாடெல்லாம் எடுத்துட்டு நம்ம இன்னொரு சோலார் சிஸ்டம் போலாம்னு நினைக்கிறாங்க. அங்க போன உடனே தான் தெரியுது அங்க பெரிய ஒரு அறிவு அவங்களுக்கு அங்க நிறைய ஏலியன் ஸ்பீசிஸ் முட்டையிட்டு இருக்கு. அதை எல்லாத்தையும் கடந்து அவங்க எப்படி போய் அந்த கிரையோஜெனிக் பாடெல்லாம் எடுக்கிறாங்க, எடுத்து கடைசியில அவங்க இன்னொரு சோலார் சிஸ்டத்துக்கு போனாங்களா இல்லையான்றதான் இந்த கதை ஃபுல்லாவே இருக்கும். இந்த படம் விஷுவல் வைஸாவே சொல்லணும்னா சூப்பரா தான் இருந்தது. ஒரு இடத்துல கூட ஃபீல் வரல. நிறைய இடத்துல பயம் இருந்தது இந்த படத்துல. இந்த சீனுக்கெல்லாம் என்னடா இப்படி பண்ணிருக்காங்கன்ற மாதிரி நிறையவே இருந்தது. இந்த படம் கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய படம் தான் நான் சொல்லுவேன். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையவே இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த கதை நீங்க பார்க்காம